மாதிரியான ஒரு என்ஜாய்மெண்ட் நாங்கள் இது வரைக்கும் என்னோடய லைஃப்பில் நானும் என்னோடய ஃபேமிலியும் நாங்கள் வந்து அனுபவிச்சதே இல்லை. பல வருஷங்கள் ஆச்சு நான் சிரித்து. நேற்றைய தினத்தில் தான் நான் மனம் விட்டு என் அடிமனதிலிருந்து நான் சிரிக்க ஆரம்பித்தேன். கூட்டு போனாங்க. அப்புறம் பேர்ட்ஸுக்கெல்லாம் ஃபீட் பண்ணிட்டு ஜாலியாக இருந்துச்சு. எனக்கு இந்த சான்ஸ்லாம் கிடைக்காதுன்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் காடு உனக்கு நான் தருவேன்னு சொல்லிட்டு இதெல்லாம் தந்திருக்கா. ஸோ காடுக்கு நன்றி. நான் அவ்வளோ எங்கேயும் வெளியே போனதே கிடையாது. வீட்டுக்குள்ளேயே தான் அவ்வளோ இருப்பேன். ஏன்னா அம்மா விட மாட்டாங்க. ஆனால் இங்கே வந்து வெளியே போனது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நான் போகாத இடத்துக்குலாம் போன மாரி இருந்துச்சு. ஒன் ப்ரேயர்ஸ், அப்புறம் 1-to-1 கான்வர்சேஷன்ஸ், அப்புறம் ஒருத்தர்கிட்ட இது நீட்ஸ்க்காக ப்ரேயர் பண்ணுறது, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் எப்போதும் எங்கேயும் போனதில்லை, வந்ததில்லை. இதுதான் புதுசு. இதுமாரி நிகழ்ச்சி நான் பார்த்ததே இல்லை. இவ்வளோ தூரத்தில் என்னை அழைத்து கொண்டு வந்து எனக்கு இவ்வளோ நிகழ்ச்சி செய்தார். அவருக்கு நான் நன்றியோடு துதிக்கிறேன். வயசாகுது. இது வரைக்கும் இந்த மாதிரி நான் ஒரு சந்தோஷமாக ஒரு எங்கள் ஷம்மா மூலமாகவும் எங்கள் சபையார் மூலமாக எங்கள் பாஸ்டர் மூலமாகவும் இந்த மாதிரி நான் ஒரு ஊழியத்துலேயும் இந்த ட்ரிப்பில் இந்த மாதிரி நான் கலந்து கொண்டது உண்மையாகவே எனக்கு பெரிய சந்தோஷம். இந்த குழுகையில் வந்து எனக்கு இந்த ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்குது. நான் இந்த மாதிரி அனுபவிச்சது இல்லை. நான் பயத்துக்கு இடம் கொடுக்க மாட்டேன்